ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. நம்மளுடைய சாம்சங் மொபைலில் மேக்ஸிமம் நம்ம சாம்சங் கீபோர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சாம்சங் கீபோர்டில் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு 7 to 8 ஃபீச்சர்ஸை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சாம்சங் கீபோர்டில் 20க்கும் மேற்பட்ட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம கண்டினியூ வீடியோவில் பார்ப்போம். இந்த 8 ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய சாம்சங் மொபைலில் நீங்கள் சேட் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு போய்க்கிங்க. நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துக்கு போய்க்கிறேன். உங்களுடைய சேட்டில் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த மாதிரி பல்காக மெசேஜ் டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம டைப் பண்ணதில் மேலே ஒரு சில வார்த்தைகளுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அப்போ நம்ம அங்கே போகணும்னா அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க இல்லையா? அப்படியும் நம்ம செய்யலாம். அப்படி இல்லாமல் ஸ்பேஸ் பாரை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி விரலை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போனோம்னா அந்த கர்சர் அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக மூவ் ஆகிட்டே வரும். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த விரலை எடுக்காமல் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கணும். விரலை எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் அதோட ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரியும் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் டைப் பண்ணுற இடத்துல ஒரு வார்த்தைக்கு மட்டும் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு 4 லெட்டர் மட்டுமே தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டெலீட் பண்ணுறதா இருந்ததுன்னா கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் இருக்கும். பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணோம்னா உடனே பின்னால் இருந்து தான் எல்லாமே டெலீட் ஆகிட்டு வரும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஆனால் நான் முன்னால் இருக்கக்கூடிய 4 லெட்டரை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த கர்சர் பாயிண்ட்டை எங்கே டெலீட் பண்ணணுமோ அந்த வேர்டுக்கு முன்னால் கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்கிற அப் ஏரோ இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஷிஃப்ட் கீ. ஸோ அந்த அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த கர்சருக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே டெலீட் ஆகும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. நெக்ஸ்ட், நீங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட்ல செட் பண்ணி வச்சுக்கலாம். அது என்னன்னா, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலை ப்ரொவைட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஜிபே நம்பரோ அக்கௌண்ட் நம்பரோ ஒரு சின்ன ஷார்ட்கட் வேர்ட்ல நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி ஷார்ட்கட் மெத்தட்ல செட் பண்ணிட்டோம்னா நம்ம கேட்கும் பொழுது உடனே ஒரு லெட்டரை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம அனுப்பிச்சிடலாம். அது எப்படி நம்ம செட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த கீபோர்ட் டிஸ்பிளே ஆகுது. அதில் மேலே டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல டாப்ல ரைட் சைடு பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் இருக்கும். ஸோ ஷார்ட்கட்னா 2 லெட்டர்ல ஏதாவது ஒரு வேர்டை டைப் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க அக்கௌண்ட் டீடைல்ஸை நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னா ஏசி அப்படின்னு மட்டும் போட்டுங்க. நான் ஏசிசின்னு போட்டுக்கிறேன். போட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன்ஸ்ல பேங்க் நேமு, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச்சு, ஸோ இது எல்லா டீட்டெயிலையும் டைப் பண்ணிட்டு அதுக்கும் கீழே இருக்கிற ஏடுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பின்னால டோட்டலாவே இது செட் ஆயிருச்சு. அப்படியே நேரா வெளியே வந்துட்டு யாரு உங்ககிட்ட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்கறாங்களோ அவங்களுடைய சாட்ல இப்ப நம்ம மேல கொடுத்த அந்த ஷார்ட்கட் மெத்தட் ஏசிசின்னு நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ ஏசிசின்னு நான் டைப் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்ப சேவ் பண்ணி வச்சது அந்த டோட்டல் சென்டென்ஸே அங்க டிஸ்பிளே ஆகுது. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபுல் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இந்த சாட்டுக்குள்ளேயே டிஸ்பிளே ஆகுது. சென்ட கிளிக் பண்ணி இமிடியேட்டா சென்ட் பண்ணிக்கலாம். இது மூலமா ஷார்ட்கட் மெத்தட்ல ஒரு பெரிய சென்டென்ஸை சென்ட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டைம் நிறைய சேவ் ஆகும். நெக்ஸ்ட், நீங்க டைப் பண்றதுல ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஈஸியா நம்ம டைப் பண்ற மாதிரி ஸ்வைப் டு டைப்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம். சேம் சாட் குள்ள போயிட்டு கீபோர்டோட செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்வைப் டச் அண்ட் ஃபீட்பேக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள கீபோர்ட் ஸ்வைப் கண்ட்ரோல்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க நோ ஸ்வைப் ஜெஸ்டர்ல
இருக்கு. இதுக்கு கீழ இருக்கிற ஸ்வைப் டு டைப்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் கீபோர்ட் ஸ்வைப் கண்ட்ரோல்ஸ் வந்து ஸ்வைப் டு டைப்ங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். டோட்டலா இப்ப வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு நீங்க டைப் பண்ற இடத்துல நல்லா கவனிச்சிருக்கேன். நீங்க எந்த வார்த்தையை டைப் பண்றீங்களோ, இப்போ புதுசா டைப் பண்றப்ப நீங்க கவனிச்சு டைப் பண்ணுங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி இதுல நல்லா ஃபெமிலியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பர்த்டே அப்படிங்கறத நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஸ்வைப் பண்றது. ஸோ BIRTH எங்க இருக்குன்னு ஜஸ்ட் நீங்க பாத்துக்கங்க. இப்போ பி மேல பிரஸ் பண்ணிட்டு அப்படியே IRTH ஒரே டைம்ல விரலை எடுக்காம மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ற இடத்துல பர்த்ங்கிறது டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இப்போ டே DAY எங்க இருக்கு அதே மாதிரி அப்படியே மூவ் பண்ணுங்க. ஸோ இது சின்ன வார்த்தை கூட கிடையாது, பெரிய வார்த்தை. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தையை நான் டைப் பண்ணுறேன். இது RESPONSIBLBILI இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு ஆறு மேலே விரல வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வர ஸ்வைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ரிசல்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு. விரலை யூஸ் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்வைப் பண்ணி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இன்னும் நீங்கள் நினச்சதை வேகமாக டைப் பண்ணி முடிக்கலாம். ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது பழகிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வேகமாக யாருமே டைப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் டைப் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பர்பான ஃபீச்சரை பற்றி பார்ப்போம். அதாவது நீங்கள் டைப் பண்ணுறத வாய்ஸில் சொல்லணும். இது எதுக்கு வாய்ஸில் சொல்லணும்னா, நீங்கள் வேற ஏதாவது கான்சன்ட்ரேஷனில் இருந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படி டைப் பண்ணும்பொழுது நீங்கள் டைப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வாய்ஸில் சொல்லும் பொழுதே நீங்கள் கவனிச்சுக்க முடியும். இதுக்காகவும் இன்னொன்று பார்வை கொஞ்சம் குறைபாடாக இருக்கிறவங்க, ஸோ அவங்க ப்ரெஸ் பண்ணக்கூடிய லெட்டர் கரெக்டாக தான் டைப் பண்ணுறாங்களான்னா அவங்களுக்கு வாய்ஸில் சொல்லும் பொழுது அவங்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தட் இது நமக்கும் யூஸ் ஆகும், பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். இதுலயே ஒரு 3 மெத்தட் இருக்கு. அதாவது ஒரு எழுத்தை மட்டுமே நீங்க டைப் பண்ண சொல்றது எப்படி, ஒரு எழுத்து டைப் பண்ணதுக்கு அப்புறமா வார்த்தையா எப்படி சொல்றது, இல்ல எழுத்தும் சொல்லணும் எனக்கு வார்த்தை டைப் பண்ணி முடிச்ச பின்னாலையும் சொல்லணும், அதை எப்படி நம்ம சொல்ல வைக்கிறோங்கிற 3 மெத்தட் இருக்கு. இந்த 3ஐயும் நம்ம ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய சாம்சங் மொபைல் கீபோர்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்வைப் டச் அண்ட் ஃபீட்பேக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஸ்பீக் கீபோர்டு இன்புட் அலவுட் அப்படின்ட்டு இருக்கு, அதை எனேபிள் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா அதையே நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. உடனே மேல சொல்லுது பாருங்க, கேரக்டர்ஸா வேர்டா, கேரக்டர்ஸ் அண்ட் வேர்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வார்த்தைகளை சொல்கிறேன். ஸோ வேர்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ டைப் பண்ணி முடித்த பின்னால் நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வாய்ஸில் வரும். இதை நீங்கள் கவனிக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை நான் டைப் பண்ணுற லெட்டர்ஸு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்வைப் டச் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்பீக் கீபோர்டு இன்புட்டை கிளிக் பண்ணிவிட்டு கேரக்டருங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் மட்டும் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரும். G-O-O-D space D-A-Y space R-E-S-P-O-N-S-I-D-I-L-I-T-Y space. இல்லை எனக்கு கேரக்டரும் வேணும், வார்த்தைகளை நான் டைப் பண்ணி முடித்த பின்னால் எனக்கு வார்த்தையும் வேணும்னா வேர்ட் அண்ட் கேரக்டரை செலக்ட் பண்ணிக்கங்க. சேம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்வைப் டச்சை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்பீக் கீபோர்டு இன்புட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கேரக்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் P-O-N-S-I-D-L-E possible I-M-P-O-R-T-A-N-T important
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட தொடர்ச்சியா நம்ம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூவா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.